அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 25/10/2025 சனிக்கிழமை, ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி, வளர்பிறை, சதுர்த்தி திதி நாளை அதிகாலை 3:48 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி, அனுஷம் நட்சத்திரம் காலை 7:51 வரை. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நடக்குங்க. அதே போல் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. நண்பர்கள் தேடி வருவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தொன்மை மறவேல் அப்படின்னு ஔவை பிராட்டியார் தன்னுடைய ஆத்திச்சூடியில் சொல்லியிருக்காங்கங்க. நம்முடைய பழைய பண்பாடு கலாச்சாரங்களை நாம் என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படி தாங்க. முன்னோர்கள், மூத்தோர்கள், முதியோர்கள் சொன்னதையெல்லாம் அவங்க பின்பற்றி வந்த அந்த குல பழக்க வழக்கங்களை எல்லாம் எங்கே இருந்தாலும் இடைவிடாமல் பின்பற்றி வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 2 நாளாக இருந்து வந்த அலைச்சல்களிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 7:51 சந்திராஷ்டிரம் முடியுதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 7:51 சந்திராஷ்டிரம் தொடங்குதுங்க. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு பொறுமையாக இருக்கணுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால வண்டி வாகனம் புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அம்மாவோட ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் நேற்றைய விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, நன்மை கடைபிடி. ஆமாங்க, எத்தனை இடையூறுகள் வந்தாலும் நல்லதை மட்டும்தான் நாம் செய்யணும். எத்தனை கஷ்டம் வந்தாலும் அடுத்தவங்களுக்கு நாம் எந்த தொந்தரவும் தரக்கூடாது அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நல்லதையே செய்யக்கூடியவர்கள், நன்மையை நாடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில், வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புது முயற்சிகள் பலிதமாகும். எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. ஆனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சலசலப்புகள் இன்னைக்கு வரும். பழசை ஏதாவது சொல்லி காட்டினாங்கன்னா நீங்கள் கோவப்படாமல் அனுசரித்து அவங்கள கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபார வகையில் இன்றைக்கி பெருசாக உங்களுக்கு லாபம் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் வாடிக்கையாளர்களால் தொந்தரவு வரும். கவனமாக இருங்க. உத்தியோகத்திலையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அருமையாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கு நெல்லிக்காய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நாடொப்பன செய். எல்லாரும் ஒத்துக்கிறது, நாடெங்கும் உள்ளவர்கள் எதை ஏற்றுக்கிறாங்களோ அதை செய்து கொடு, அதை செய்து காட்டு. நீ தனியாக வேறு ஏதாவது செய்துன்னு இருக்காத. அதாவது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நல்லது எதுவோ அதை செய் அப்படின்னு ஔவை பிராட்டியார் சொல்கிறாங்க. உங்களை பார்த்து தான் அதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்பொழுதுமே அப்படி தான். உங்களுக்காக எதையும் செய்துக்காமல் குடும்பத்துக்காகவும் உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் ஊருக்காகவும் உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க.
காட்டுவீங்க. எல்லாத்துலேயுமே நல்லது நடக்கும். நீங்கள் வச்சதெல்லாமே இன்றைக்கி வெற்றியடையும். விவாதங்கள்லேயும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி தீர்வு கிடைக்கும். கடன் பிரச்சனையிலேருந்து இன்றைக்கி நீங்கள் விடுபடுவீங்க. அதே மாதிரி சொத்து பத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் குறைஞ்சி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி பெற்றோரின் ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, தோற்பன தொடரேல் அப்படின்னு அவ்வை பிராட்டியார் சொல்கிறாங்க. ஒரு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி நாம் தோற்று போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை நாம் தொடங்கக்கூடாது. அதை தொடக்கத்திலேயே விட்டுறது நல்லதுன்னு சொல்லி அவ்வை பிராட்டியார் சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு தாங்க பொருந்தும். நீங்கள் எப்பொழுதுமே எதிரியின் பலம் எப்படி இருக்குது, நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறது தெரிந்து வைத்து கொண்டு இதில் இறங்கினோம்னா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சர்வே மனசுக்குள்ளாரே ஒரு நீண்ட சர்வே எடுத்துட்டு அப்புறமா இதுலேயும் இறங்குவீங்க. எங்கும் எப்பொழுதும் தொடங்கினால் நாம் சிகரத்தை தொட்டு விடுவோமா என்பதை ஆராய்ந்து கொண்டு தொட்டதை முடிக்கக்கூடிய வெற்றியாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். ஊர் பொது காரியங்களை இன்றைக்கி முன்னால் நின்று நடத்துவீங்க. செல்வாக்கு இன்றைக்கி உண்டு. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை ஒரு பக்கம் இருக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் கடுமையாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தெய்வம் இகழேல் அப்படின்னு நம்முடைய தமிழ் பெரும் மூதாட்டி சொல்லியிருக்காங்க. ஏன்னா தெய்வம் அளப்பரிய ஆற்றல் கொண்ட ஒரு பிரபஞ்ச சக்தியாகும். அந்த தெய்வத்தை நாம் நொந்து கொள்வது நமக்கு தான் அது கெடுதலை உண்டாக்கும். அதனால தான் தெய்வத்தையோ தெய்வ கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ இகழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் தெய்வ பக்தியுடன் தேசபக்தியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் பலமாக உட்கார்ந்துருக்காரு. நீசகதியில் இருந்தாலும் யோகாதிபதி செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நல்லதெல்லாமே இன்னைக்கு நடக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கை நீட்டி வாங்கினதையும் இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. 12வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் வருவீங்க. ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவு உண்டு. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் விலகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை கூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, தூக்கி வினை செய் அப்படின்னு அவை பிராட்டியார் சொல்கிறாங்க. ஒரு வேலையை தொடங்கினா அதில் நம்முடைய முழு முயற்சியையும் ஆற்றலையும் பயன்படுத்தி அதில் நம்ம ஜெயிச்சு காட்டணும். அதுதான் தூக்கி செய், தூக்கி வினை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எதை தொடங்கினாலும் தன்னுடைய முழு சக்தியையும் அதன் மீது பயன்படுத்தி அதில் வெற்றி பெற்று காட்டக்கூடிய வீராதி வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய
இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். நீங்கள் எது கேட்டாலும் இன்றைக்கி கிடைக்கும். உதவுறேன்னு சொல்கிறவங்க, உதறி தள்ளினவங்க, அவங்கெல்லாம் இன்றைக்கி ஓடி வந்து உங்களை கவனிப்பாங்க. உதவிகளும் வெளியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திலேயும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளுடன் உட்கார்ந்து சில முக்கிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. வியாபார வகையில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி இன்றைக்கு நீங்கள் உற்சாகமாகவே இருப்பீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, துன்பத்திற்கு இடம் கொடேல் அப்படின்னு அவ்வை பிராட்டியார் சொல்கிறாங்க. ஒரு வேலையை தொடங்கி நாம் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது அதில் வரக்கூடிய இடையூறுகளை எல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. அதை தாண்டி நாம் முயற்சி செய்து முன்னுக்கு வரணுங்கிறத ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதை உணர்ந்து தொட்ட வேலையை முடிக்கிற வரைக்கும் விடாமுயற்சியுடன் கடின உழைத்து வெற்றி பெற்று காட்டக்கூடிய வித்தகர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. யோகாதிபதிகளுடைய சாரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மகளுடைய கல்யாண விஷயமாகவும் உங்களுக்கு நல்ல செய்தி வருங்க. அதே மாதிரி உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த சின்ன சின்ன சலசலப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. புது வியாபாரம் தொடங்கிறதுக்கான யோசனைகள் அடிமனசில் ஓடுது. ஆனால் அதே நேரத்தில் நிதி நெருக்கடியும் ஒரு பக்கம் இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளார முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அலட்சிய போக்கு வேண்டாங்க. உத்தியோக வகையிலையும் கொஞ்சம் வேலை சுமைகள் இருந்தாலும் சாமர்த்தியமாக இன்றைக்கி நீங்கள் சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்ல. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தீவினை அகற்று அப்படின்னு அவ்வை பிராட்டியார் சொல்கிறாங்கங்க. அதாவது கெட்ட செயல்கள், பாவச் செயல்கள் அதில் ஒருபோதும் நாம் ஈடுபடக்கூடாது. அதையெல்லாம் நாம் தள்ளி விட்டுடணும். அந்த மாதிரி ஏதாவது நம்ம குறுக்க வந்தாலும் அதில் ஆர்வம் காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்பொழுதுமே அப்படி தாங்க. முடிஞ்சால் மற்றவங்களுக்கு நல்லது செய்வோம், அப்படி இல்லையா நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போகலான்னு எங்கும் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் நல்லது எதையோ அதை மட்டும் செய்யக்கூடிய நல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. இன்றைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அனுஷ நட்சத்திரத்தில் காலையில் 7:51 வரைக்கும் பயணிக்கிறாரு. அதனால் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருந்தால் போதும். நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. காலை 7:51 கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. செலவுகளை குறைச்சிங்க. குடும்ப நிதிநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா அடுத்தவங்களுக்கு உதவுறது நல்லது. எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் முணுமுணுத்து கொண்டு இருக்கக்கூடாது. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும். உத்தியோகத்திலேயும் கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக இருக்கிறது நல்லது. அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பார்க்காத பயிரும் கெடும், பாசத்தினால் பிள்ளை கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அப்போது பயிர்னா விவசாயம்னா அடிக்கடி போய் பார்த்தா தான் விளைச்சல் வரும். ரொம்ப பாசத்தை காட்டினோம்னா பிள்ளைங்க பெருசாக வளர மாட்டாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பிள்ளைகளுக்கு எந்த இடத்துல முக்கியத்துவம் தரணுமோ அங்கே கொடுத்து, எந்த இடத்துல அவங்கள கண்டித்து தண்டித்து வளர்க்கணுமோ அதை வளர்க்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க.
இன்றைய தினம் திடீர் பயணங்கள் உண்டு, செலவுகள் உண்டு, அதே நேரத்தில் செல்வாக்கு உண்டு. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதே மாதிரி விஐபிகள் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமை இருக்கும். மேலதிகாரிகள் ஆதரவாக இருக்காங்க. ஆனால் கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களோட சின்ன சின்ன மோதல் போக்கு வந்து விலகுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அபாரமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி உண்டுங்க. ஆனால் அதே நேரத்தில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கேளாத கடனும் கெடும், தேடாத செல்வமும் கெடும். ஆமாங்க, கடன் நாம் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்குறோம்னா எப்போ தெரியுங்கன்னு கேட்டுருக்கணும். கேட்காம விட்டோம்னா அவங்க தரப்போகிறதில்ல. அதே மாதிரி செல்வம் இருக்கேன்னு இருந்துடக்கூடாது. தேடிக்கிட்டே இருக்கணும், சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் செல்வம் நம்மக்கிட்ட சேர்ந்துன்னு இருக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு முன்னோர்கள் மூதோர்கள் சொன்னதையெல்லாம் இடைவிடாமல் கடைபிடித்து வாழக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால நினச்சது நிறைவேறும். கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு மாறும். சகோதரங்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். குடும்ப பாக பிரிவினை விஷயங்கள், சொத்து பிரிவுகள் அதெல்லாம் சுமூகமாக முடியும். வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துட்டே இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்குங்க. கோவில்களிலே முதல் மரியாதையும் உங்களுக்கு வந்து சேருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஓதாத கல்வி கெடும், ஒழுக்கமில்லாத வாழ்வு கெடும் அப்படின்னு அவை பிராட்டியார் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நீங்கள் படித்து முடிச்சிட்டோம், இனிமேல் படிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு நினைக்க மாட்டீங்க. தினம் தினம் வாழ்க்கையை படித்து கொண்டே இருப்பீங்க. அதே மாதிரி சம்பாரிச்சிட்டோம், இனிமேல் எப்படி இருந்தாலும் என்னன்னு நினைக்க மாட்டீங்க. எப்பொழுதுமே கடைசி வரைக்கும் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வரவேற்பு நல்லாயிருக்கும், மரியாதையும் கூடும். தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே நடக்கும். ரொம்ப நாளாக தள்ளி போன பல விஷயங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி ரெட்டிப்பு லாபம் எல்லாமே உண்டுங்க. ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததை இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருந்து வந்த சங்கடங்கள், அதே மாதிரி மரியாதை குறைவான சம்பவங்கள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சோம்பினால் வளர்ச்சி கெடும், உழைப்பாமல் உடம்பு கெடும் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, சோம்பலாகி நின்னோம்னா நமக்கு வளர்ச்சி இருக்காது. உழைக்காமல் அப்படியே விட்டுட்டோம்னா அப்புறம் உடம்பு வணங்கி கொடுக்காது, வணங்கி வராது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மனதாலும் உடலாலும் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்க தொடங்கியிருக்காரு. அப்படி இருக்கிறதுனால சோர்வு களைப்பு எல்லாமே விலகும். 7.5 சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் குறையும். ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை எல்லாம் மாறி லாபம் அதிகமாகும். உத்தியோக வகையில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகும். சகோதர வகையில் மட்டும் கொஞ்சம் சலசலப்புகளும் செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சூரியன் மறைஞ்சு கிடக்கிறதுனால
பழைய வழக்குகள் சிக்கல்கள் அதிலெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, மந்தவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.